வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் முறையில் பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். இந்த டேஸ்டியான சாஃப்டான பட்டர் கேக் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்க. இந்த கேக் செய்ய தொடங்குறதுக்கு முதல் என்னுடைய வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ. அதை விட இந்த கேக் செய்து முடியும் மட்டும் எண்டு வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கோ. இதில் நான் சொல்லுகிற சின்ன சின்ன டிப்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும். முதல்ல இந்த கேக் செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற இந்த மிக்சிங் போல் இந்த கேக்கின் அளவுக்கு போதுமானதாக இருக்கணும். நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்படி ஒரு பற்றுள்ள இருக்கணும். அப்போ தான் நாங்கள் இந்த கரையில் இருக்கிற இந்த பட்டர் சுகர் எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்குள்ளே விட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஹேண்ட் பீட்டரால் நாங்கள் இந்த கேக்கை செய்ய வெளிக்கிட்டாலும் நாங்கள் மாவை போட்டு இந்த பிஸ்கால தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு சாஃப்டான கேக் கிடைக்கும். அதை விட முக்கியமானது இந்த அளவு கரண்டி. நாங்கள் பேக்கிங் பவுடராக இருந்தாலும் வெனிலா எசன்ஸாக இருந்தாலும் நாங்கள் இதை யூஸ் பண்ணித்தான் போட வேணும். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் கட்டாயம் இருக்க வேணும். சுகர் நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கிறேன் மிக்சியில். அவிக்காத பச்சைமா எடுத்திருக்கிறேன். ஓல் பர்பஸ் ஃப்ளோர் 4 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த முட்டையும் உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த முட்டையின் வெயிட்டும் உங்களுக்கு இருக்கணும். 4 முட்டை 250 கிராமுக்கு இருக்கிறபடியால் நான் 4 முட்டை எடுத்துக்கொள்ளுறேன். சில வேளைகள் சிறிய முட்டையாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்து போட வேணும். பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன். இதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த கேக் எங்களுக்கு ரெடி ஆகிட்டோன்னு குத்தி பார்க்குறதுக்கு ஒரு பிக் கொண்டு வச்சிருக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த கேக்குக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு லாஸ்ட்டாக நாங்கள் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்குள்ள தான் நாங்கள் பேக்கிங் பவுடரை இதோட சேர்த்து நாங்கள் ஒரு முறை அரித்து
பொங்கி வரும். மாவை நாங்கள் போட்டு ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இந்த பட்டர் சுகர் மிக்ஸுக்குள்ள மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கியே நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். 180 பாகை செல்சியஸில் 10 நிமிடங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். நாங்கள் இந்த கேக்கை ஊற்றி ட்ரேயில் வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் வைக்கிறத விட ஆல்ரெடி அவன் எங்களுக்கு ப்ரீ ஹீட் ஆகின உடனேயும் நாங்கள் கேக்கை தூக்கி அவனில் வைக்கணும். இதே போல் இருக்கிறது உங்களுக்கு சரியான பதம். ஆகல தண்ணியாக இருந்தாலும் கேக் வந்து எங்களுக்கு பொங்கி வராது. சில பேர் சொல்லினும் தங்களுக்கு பட்டர் கேக் எப்படி செய்தாலும் அடிப்பகுதி வந்து தங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலராக வருதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதுக்கு இப்படி டவுல் பேப்பராக நீங்கள் போட்டு ஒரு 3-4 தடவைகள் இதுபோல செய்து விடுங்க. ஓகே, இப்போ நான் இதை அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். 180 பாகை செல்சியஸில் 35 to 40 நிமிடங்கள். உங்கள் அவனின் டெம்பரேச்சருக்கு ஏற்ப இந்த நேரம் வந்து கூடி குறையும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து வச்சுக்கொள்ளலாம். இந்த கேக் ட்ரேயை நாங்கள் இந்த அவனில் வைக்கல சென்டராக பார்த்து நாங்கள் வைக்க வேணும். எனக்கு 4 கம்பிகள் இருக்குது. நான் அதில் கீழே இருந்து 2 மேலே இருந்து 2 பார்த்து நான் சென்டரில் வச்சிருக்கிறேன். மற்ற கேக் ட்ரேயை வைக்கும்போது இப்படி பக்கமாகவும் நாங்கள் வைக்கக்கூடாது. இந்த கேக் ட்ரேயும் நாங்கள் இதே போல சென்டரில் இந்த ட்ரே இருக்கிற மாதிரியும்
ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரால் நீங்கள் இதை மூடி இன்னொரு ட்ரேயால் நீங்கள் அதை மேலே கவர் பண்ணி மூடி விடலாம். அதுவும் உங்களுக்கு 1 வீக் வரை காயாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய சூப்பரான சாஃப்டான பர்ஃபெக்டான ஸ்ரீலங்கன் பட்டர் கேக் ரெடி ஆகிட்டுது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.